الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இன்சானுக்கு, இந்த மனிதனுக்கு மிகவும் கடுமையாக நெருங்கிவிட்டான். அதன் காரணத்தினால்தான் இந்த இன்சான் அவனை காணாமல் இருக்கிறான். ஓரளவு அவன் நெருங்கியிருந்தால் இந்த இன்சானால் அவனை கண்டுகொள்ள முடியும். மிகவும் கடுமையாக நெருங்கின காரணத்தினால் தான் இந்த இன்சானால், இந்த மனிதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏனெனில் ஒரு வஸ்து அல்லது ஒரு பொருள் எங்களுடைய கண்ணுக்கு மிக கடுமையாக நெருங்கினால் அந்த வஸ்துவை பார்க்க முடியாது. ஓரளவு நெருங்கி இருந்தால் பார்க்க முடியும். மிகவும் கடுமையாக ஒரு வஸ்து தூரப்பட்டிருந்தாலும் அதையும் பார்க்க முடியாது. ஒரு வஸ்து கண்ணுக்கு மிகவும் நெருங்கி இருந்தாலும் அதையும் பார்க்க முடியாது. நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுத்தரமாக நெருங்கி இருந்தால் ஓரளவு பார்த்து கொள்ளலாம். ஆனால் மிகவும் கடுமையாக நெருங்கின காரணத்தினால் பார்க்க முடியாமல் இருக்கிறது. இது எது போல் என்றால், எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எங்களால் பார்க்க முடியுமா, முடியாதா? முடியும். கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்க முடியும். பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்க முடியாது. கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொருளும் ஓரளவு தூரத்தில் இருந்தால்தான் பார்க்கலாம். மிகவும் நெருங்கி இருந்தால் பார்க்க முடியாமல் போய்விடும். இந்த ஒலி வாங்கி எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. இதை பார்க்க முடியுமா, முடியாதா? முடியும், பார்க்கிறோம். கண்ணுக்கு முன்னால் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணுக்கு முன்னால் ஓரளவு நெருங்கி இருக்கிற காரணத்தினால் தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் கடுமையாக இது நெருங்கி இருந்தால் அதை பார்க்க முடியாது. எதை போல இப்போது நீங்கள் சொன்னீர்கள், கண்ணுக்கு முன்னால் இருப்பதை பார்க்க முடியும் என்று. பார்க்கலாம் தானே? உங்களோட கண்ணுக்கு முன்னால கண் இமை இருக்கி பார்க்க இயலுமா? கண் இருக்க, கண்மணி, இந்த கண்மணிக்கு மேலான கண்ணுடைய இமை இருக்கி. இந்த இமை, இந்த கண்ணுக்கு இந்த இமை தெரியுதா, தெரியலையா? ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த இமையை கொஞ்சம் உசத்தி இப்படி பிடிச்சு இழுத்துக்கிட்டு பார்த்தா ஒரு அளவு தெரியும். இமை கண்ணுடன் பட்டாற் போல் இருக்கின்ற நேரத்தில், கண்மணியோடு சேர்ந்தா போல் இருக்கின்ற நேரத்தில் அந்த இமையை இந்த கண்ணால் பார்க்க முடியாது. காரணம் என்ன? குர்பு. குர்பு என்றால் என்ன? நெருக்கம். நெருக்கம் கடுமையான காரணத்தினால் பார்க்க முடியாமல் போவது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக நெருங்கி இருக்கிற காரணத்தினால் அவனை பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருங்கி இருக்கிறேன் தான் நாங்க என்ன செய்வோம், லேசா பார்த்துருவோம். கடுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருங்கி விட்டான். எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறான்? வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நான் மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பை விட
நெருங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பு எவ்வாறு எந்த அளவு நெருங்கி இருக்கிறதோ அதை விட கூடுதலாக, அக்ரபு என்ற அரபு சொல்லுக்கு கூடுதலாக என்ற அர்த்தம் வரும். மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பு நெருங்கி இருப்பதை விட நான் மிக கூடுதலாக நெருங்கி இருக்கிறேன். பிடரி நரம்பு எங்க இருக்கு? இந்த அரிக்கிற நரம்பா பிடரி நரம்பு இல்ல, முதுகன் தண்டிரிக்கே, முதுகன் தண்டு, முதுகு முள்ளு, அதுதான் பிடரி நரம்பு. இந்த முதுகு ரெண்டு முதுகு இருக்கு, ஒரு முதுகு தான் ரெண்டு பகுதியா இருக்கு, நடுவுல முதுகன் தண்டு முள்ளொண்டு வருகிறது. இந்த முள் அப்படியே பிடிச்சு பிடிச்சு பார்த்துக்கிட்டு வாங்க, எங்க வந்து முடியும்? அது இங்க வந்து முடியுது. பிடரி நரம்பு அதுதான். அதனுடைய முடிவு பின்பகுதியிலே ஆக கடைசியிலே முடிவடைகிறது. இந்த முள்ளை விட, இந்த முதுகந்தண்டு முள்ளை விட, எலும்பை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறான், மிகவும் நெருங்கி இருக்கிறானாம். என்றால் அவன் எங்க இருக்கணும்? முதுகந்தண்டு முள்ளே மனிதன்லாம் இருக்கு. அதை விட அவன் நெருங்கி இருக்கிறேன் என்ன அர்த்தம்? அந்த முதுகந்தண்டு முள்ளுக்கு இடையில இங்க பௌத்த பக்கம் வந்திருக்கிறான்ங்கிற அர்த்தமா? இல்லை. என்ன அர்த்தம்? இவனாக அவன் இருக்கிறான், இதுதான் அர்த்தம். அதுதான் நெருக்கத்தினுடைய கருத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதுகந்தண்டு முள்ளை விட, பிடரி நரம்பை விட மனிதனுக்கு நெருங்கி இருக்கிறான் என்றால் அதை விட நெருங்கி இருப்பதற்கு வேறொன்றும் இல்லை, இவனாகவே அவன் இருக்கிறான் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான் இந்த ஆயத்தின் மூலமாக. அதோடு இன்னொரு கருத்தையும் தருகிறான், அதையும் நீங்கள் சிந்தனை பண்ணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஷடம் உள்ளவனா ஷடம் இல்லாதவனா? எப்படி சொல்ல வேண்டும்? நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? ஷடம் இல்லாதவனும் தான், ஷடம் உள்ளவனும் தான், ரெண்டும் தான் ஈமான் கொள்ளணும். தன்சீஹையும் ஈமான் கொள்ள வேண்டும், தஷ்பீஹையும் ஈமான் கொள்ள வேண்டும். உருவம் இல்லாதவனும் தான், உருவம் உள்ளவனும் தான், இரண்டையும் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டில் ஒன்றை மட்டும் ஈமான் கொண்டு மற்றதை விட்டவன் காபிர். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷடம் இல்லாதவனும் தான், அதையும் ஈமான் கொள்ள வேண்டும். ஷடம் உள்ளவனும் தான், அதையும் ஈமான் கொள்ள வேண்டும். ஷடம் உள்ளவன் என்பதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல ஏதோ ஆதாரம் இருக்கிறதா? இப்போது நான் சொல்லி காட்டிய ஆயத்து தான் ஆதாரம். மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பை விட, முதுகு முள்ளை விட நாங்கள் நெருங்கி இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா தான் மனிதனுக்கு நெருங்கி இருப்பதற்கு எதை உதாரணமாக காட்டுகிறான்? பிடரி நரம்பை காட்டுறான். முதுகு முள்ள உதாரணமாக காட்டுகிறான். முதுகு முள் என்பது, பிடரி நரம்பு என்பது ஷடம் உள்ளதா ஷடம் இல்லாததா? என்ன தம்பி, முதுகு முள் இருக்கலவாடா, இந்த முதுகு முள்ளு ஷடம் உள்ளதா ஷடம் இல்லாததா? ஷடமானது. ஷடமான ஒரு பொருளைத்தான் அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுகிறான். அதை விட நான் நெருங்கி இருக்கிறேன். எனவே அல்லாஹ் தஆலா ஷடமாகவும் வெளியாகி இருக்கிறான் என்பதையும் இந்த ஆயத்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்சானுக்கு நெருங்கி தான் இருக்கிறான், அதுல சந்தேகம் இல்லை. இந்த இன்சான் தான் அவனை விட்டும் ரொம்ப தூரத்திலே இருக்கிறான். எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான்? நான் நினைக்கிற அளவுக்கு நீங்க நம்ம பத்ரியா பள்ளி வாயிலுக்கு வாராக்கள் வேணுமெண்டா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பீங்க. இந்த ஞான கருத்துக்களை கேட்காதவர்கள்
பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பார்கள், அதுல சந்தேகமே இல்லை. அப்ப நெருங்குறேன்டா தம்பி இந்த அறிக்காரு, நான் அவர்கிட்ட என்ன செய்யற, ஒரு அடி வச்சு மொற 2 அடி வச்சு 3 அடி வச்சு நெருங்கிட்டு போறேன். அப்படி கருத்தா? அல்லாஹ் தஆலா நெருங்கி இருக்கிறான். நாங்கள் அவனை நெருங்காமல் தூரத்திலே இருக்கிறோம் என்றால், அல்லது அவனை நெருங்குவது என்றால் 1 அடி 2 அடி 3 அடி என்று அப்படி நெருங்குவதா? இல்லை. அவனை அறியாமல் இருக்கும் போது நாங்கள் தூரத்திலே இருக்கிறோம், அவனை அறிகின்ற பொழுது அவனை நெருங்குகிறோம். இதுதான் கருத்து. வேற நீங்க நினைச்சு கொள்ள கூட அல்லாஹ் எங்க இருக்கானாக்கும் நாங்க மெல்ல மெல்ல 1 அடி வச்சு 2 அடி வச்சு 3 அடி வச்சு இப்படி நெருங்கிட்டு போறதுதான் அவன் பக்கம் நெருங்குதல் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்க இருந்தா போலாம் இருப்போம் கல்லு போல. அவனை அறிய அறிய நாங்கள் நெருங்கிக் கொண்டு போகிறோம் என்பது அர்த்தம். சம்பூரணமாக அறிந்து விட்டானே, ஆனால் இவன் நெருங்கி நெருங்கி அடைந்து விட்டானா இல்லையா? அடைஞ்சிக்கிட்டான், ஆளை பிடிச்சுக்கிட்டாங்கிற அர்த்தம். இப்ப நாங்க கட்டிப்பிடிக்கும் வெட்டிப்பிடிக்கும் விதம் அறிந்தால் உன்னையாம் கட்டிப்பிடித்திடுவேன் கண்ணே ரஹ்மானே. எட்டி பிடிக்கிற எப்படி என்ற விவரத்தை நான் தெரிஞ்சு கொண்டேனே, ஆனால் என்ன செய்வேன், நான் கட்டி பிடிச்சுக்குவேன். எட்டி பிடிக்கிற எப்படி என்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்டா, கட்டி பிடிக்கிற பெரிய வேலையா? கட்டி பிடிச்சுக்குவேன் என்று சொல்ற மாதிரி நாங்கள் அவனை அறியாமல் இருப்பதனால ரொம்ப தூரத்தில் கிடக்கிறோம். 1 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் நாங்கள் இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் தஆலாவுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும்? அவனை எப்படி நாங்கள் காணப்போகிறோம்? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்க வேண்டும். நெருங்குறேன்டா என்ன? அறிகிறது. என்னத்தை அறிகிறது? நீ உன்னை அறிவதுதான், வேற ஒன்றுமில்லை. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. எவன் தன்னை அறிந்தானோ அவன் தன்னுடைய தலைவனை, தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டான். நாங்க எங்களை அறிய அறிய எங்களைத்தான் அறிகிறோம் என்ற அர்த்தமா? அல்லாஹ்வை அறிகிறோம். நாங்க யாரு? அவனே தான். தெரியாமல் இருக்கிறோம். தெரிய தெரிய அறிய அறிய அவன் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். காத்தான்குடியில் இருந்து கொண்டு காத்தான்குடியை தேடுகிறேன் என்று சொல்ற கதை மாதிரி. காத்தான்குடியெல்லாம் இருக்கான். என்னடா தம்பி தேடி திரிகிற நீ ரோட்டு வழிய பாதையில எல்லாம் தேடி திரிகிறிய, என்னத்தை தேடுறான்னு கேட்டா அவன் சொல்றான் காத்தான்குடியை தேடுகிறேன் என்று சொல்றான். எங்க இருக்கிறான் அவன்? காத்தான்குடி பதரியா லேன்லாம் இருக்கிறான். சொல்றான் காத்தான்குடியை தேடுகிறேன் என்று. காத்தான்குடியிலே இருந்து கொண்டு காத்தான்குடியை தேடுகிற மாதிரி கையில தேங்காய் பூ இருக்கி, இதற்கு தேங்காய் பால் வேணும் கறியாக்குறதுக்கு. தேங்காய் பூ கையில் இருக்கி, கையில தேங்காய் பூ வச்சுக்கிட்டு ஒருத்தன் ரோட்டெல்லாம் அலைந்து திரிகிறான். என்னடா தம்பி ரோட்டெல்லாம் அலைஞ்சு திரிகிறான்? தேங்காய் பால் கொஞ்சம் வேணும் என்று அலைஞ்சு திரிகிறான். அட மழையா, கையில தேங்காய் பூவலாடா இருக்கி, கொஞ்சம் கசைக்குடா பால் வரும், அதுக்கு ஏன் அலைஞ்சு திரியணும் என்று நாம் சொல்லுவோமா இல்லையா? அதே போல இந்த தேங்காய் பூ இருக்க, இந்த உடல், இந்த இன்சான் என்ற தேங்காய் பூ, இதுல பால் இருக்கி, ஹக்கு என்ற பால் இருக்கி, அல்லாஹ் என்ற பால் இருக்கி. நீ என்ன செய்? புளிஞ்சுடு, அவ்வளவுதான். புளியாம இருக்கிறியே, கசைக்கு விடாமல் இருக்கிறியே. கசைக்கு விட்டா எங்களுக்கு கிடைக்கும் சாமான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விட்டும் தூரமானவன் இல்லை. அவன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கி இருக்கிறான். ஆனால் நாங்கள் தான் அவனை அறியாத காரணத்தினால், அவனை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தூரப்பட்டவர்களாக இருக்கிறோம். தூரப்பட்டிருந்தா விளையாட்டு நடக்காது. நெருங்கி இருந்தா விளையாட்டு நடக்குமா நடக்காதா?
விளையாட்டு நடக்கும். பொண்டாட்டியோட கோபம், 2 பேரும் பேசறல, பஞ்சாதியும் புருஷனாரும் பேசறல. சோறு துங்கக்குள்ளையும் அவள் அங்க தள்ளித்தான் இருப்பாள், இவர் கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பார். ஒரே வீட்டுக்குள்ள அப்படி போக்குவரத்து பண்ணக்குள்ளையும் அவள் கொஞ்சம் அங்காலாம் போவாள், இவர் கொஞ்சம் தள்ளித்தான் போவார். இல்லையாம், 2 பேரும் பேசுறல்லையாம். படுக்க போகக்குள்ள என்ன செய்வாள், இவ ஒரு கட்டில அவள் ஒரு கட்டில போய் படுத்துக்கிட்டு இருப்பாள். பேசாத காலம், கோமரிக்கிற காலம், இவன் பார்த்தா கட்டில படுக்காள் என்று கிட்ட போய் படுக்க என்ன செய்வாள், அவள் கட்டிய பிடிப்பாள், இவர ஒழும்பிட்டு ஓடுவாள். நீ படப்ப, நான் உனக்கு கிட்ட படுக்க மாட்டேன். ஏன்? 2 பேருக்கு இடையிலே தூரம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், நெருக்கம் இல்லாத சந்தர்ப்பத்தில் விளையாட்டுக்கள் ஒன்றும் நடக்காது. கோஜீத்திக்கிற காலத்துல பஞ்சாதியும் புருஷனோ விளையாட்டு நம்ம நடக்குமா? கொண்டு நடக்காது. நாயும் கரைச்சட்டியும் போலதான் வேலவட்டிகள் எல்லாம் இருக்கும். 2 பேருக்கும் கோபம் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப அந்நியமாக, அன்பாக, ஆசையாக, பாசமாக இருக்கிற நேரத்தில் சும்மா போக்குள்ளே என்ன செய்வான், கொண்டைய பிடிச்சு இழுப்பான். சும்மா அங்கால போக்குள்ளையும் சுத்த கிள்ளி விட்டுருவான். நெருக்கம். 2 பேருக்கு இடையில வெறுப்பு இல்லை, 2 பேருக்கு இடையில தூரம் இல்லை, 2 பேருக்கு இடையில பகம் இல்லை, 2 பேருக்கு இடையில புரிந்து உணராமை இல்லை. புரிந்து உணர்ந்து நெருங்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் நடக்குமா இல்லையா? எல்லாம் நடக்கிற மட்டும் இல்ல, காலால உதைச்சாலும் அது எப்படி இருக்கும், கோமரிக்கும். கோமரிக்குள்ள பொஞ்சாதிக்கு கையால ஊட்டினாலும் அவள் கோபப்படுவாள்லாம். இதக்க மாரிக்குள்ள காலால உதைச்சு பாரு என்ன சொல்லுவாள் அவள், என்ன சௌகாரியம் தான் சொல்லுவாள். அப்ப நெருக்கமான நேரத்தில் கால்பட்டாலும் இன்பந்தான், கைப்பட்டாலும் இன்பந்தான். நெருக்கமில்லாத நேரத்தில் கைப்பட்டாலும் வேதனைதான், சிரசு பட்டாலும் தலைப்பட்டாலும் வேதனைதான். அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானுக்கும் அவனுக்கும் இடையில நெருக்கம் கடுமையான உடனே கிள்ளுவான், குத்தி பார்ப்பான். எல்லாம் என்ன செய்யும், இவருக்கு இன்பமாத்தான் இருக்கும். சின்ன பிள்ளைகளோட பொஞ்சாதிய விடுங்களன், மனைவியை விடுங்க, சின்ன பிள்ளைகள் நம்மட பிள்ளைகளோட இரக்கம் கடுமையான உடனே இந்த பிள்ளைய நாங்க அடிக்கமா இல்லையா, கிள்றமா இல்லையா? சில நேரம் நாங்க இரக்கத்தில் கடிக்க போக அந்த பிள்ளைக்கு நோயிரும், சில நேரம் இரக்கத்தில் கிள்ள போக அது நோயிரும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இந்த அடியானுக்கு இடையில இரக்கம் நெருக்கம் ஏற்பட்ட உடனே என்ன செய்வான், அவன் கிள்ளுவான், உதைப்பான், அடிப்பான். எல்லாம் இவனுக்கு இன்பமாகத்தான் தெரியும், வேதனையாக தெரியாது. நெருக்கம் இருந்தால், நெருக்கம் இல்லையா வேதனையாகத்தான் தெரியும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்க நெருங்கி இருந்தோம்டா அவன் எங்களோட விளையாட ஆரம்பிப்பான், நெருங்கி பேசுவான். மனைவியிடத்தில் கணவன் அன்போடு நெருக்கத்தோடு இருக்கின்ற நேரத்தில் எப்படியான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுமோ அப்படியான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் இந்த அடியானுக்கும் இடையிலே ஏற்படும். இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு, தாரணம் இங்க விளங்கி கொள்ளணும்ங்கிறதுக்காக. நெருக்கம், நெருக்கமான கட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். وما تلك بيمينك يا موسى قال هي عصاي اتوكل عليها واهش بها على غنمي ولي فيها مآرب اخرى قال القها يا موسى فالقاها فاذا هي حية تسعى. الله سبحانه وتعالى அவனுக்கும் அடியானுக்கும் இடையிலே இருக்கின்ற நெருக்கத்தின் போது எப்படி நடந்து கொள்வான் என்பதை இத்திருவசனத்தின் மூலம் வழங்கப்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்போதும் ஒரு கைக்கோல் வைத்திருப்பார்கள், கையில ஒரு தடி வைத்திருப்பார்கள்.
நபிமார்கள் அத்தனை பேருமே வைத்திருந்தார்கள். நாங்க தான் வச்சுக்காம இருக்கிறோம். என்ன நாம் இந்த வயசுல கம்ப தூக்கினமல்ல பொண்டாட்டி விரைச்சிடுவாள். என்ன கிழவனா போயிட்டீங்க போல இருக்கு, கையில கம்பெடுத்துக்கிட்டு திரிகிறீங்க. ஊராணி என்ன செய்வான், கையில கம்ப கொண்டு விட்டு போன பைத்தியம் முடிச்சு தாக்கு கொண்டு போட்டு மர பிள்ளைகளும் என்ன செய்யும், விரச ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் பலக 40 சனத்தன் வலம் யஹுதில் அஸா வகத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டுதான் இருக்கோம். அப்படித்தான் சொல்லி இருக்காங்க. மன் பலக 40 சனா, ஒருவன் 40 வயதை அடைந்து வலம் யஹுதில் அஸா, கையில தடி எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் வகத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து விட்டான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு 40 வயசை தாண்டி போச்சு, நான் என்ன அசாவா எடுத்துக்கிட்டு திரியறேன்? உங்களுக்கு 40 வயசை தாண்டி போச்சு, அசாவா வச்சிருக்கிறிய? அப்ப யாருக்கு நாங்க மாறு செய்யறோம்? ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டோம் என்கிற அர்த்தம். நாங்க 40 வயசு தாண்டி அவ்வளவு பேரும் ஆளுக்கு ஒரு கம்பஞ்ச கொண்டுகிட்டு வந்தா பள்ளிவாசலுக்கு எப்படி இருக்கும் தம்பி? ஆரன் லேசில நெருங்கையும் மாட்டான், காவிரின்கள் நெருங்கையும் மாட்டான். அவன்கள் என்னடா முஸ்லிம்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கம்ப தூக்கிட்டு போறான் பாறான். பெரிய ஒரு ஆயுதம் அது. இப்பதானே துவக்கு வந்துச்சு. அந்த காலத்துல கம்பு தானே எந்த சண்டைக்கும். அப்ப கம்ப அசாவ ஒருவன் கையில் எடுத்துக்கிட்டான், அது 40 வயது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த அடிப்படையில நபிமார்கள், ரசூல்மார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எல்லாரும் 40 வயதை தாண்டியவுடன் அசாவை எடுத்துக் கொள்வார்கள். இந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கையில ஒரு அசா வச்சிருந்தாங்க. மூசா நபி வச்சிருந்த அசாவுடைய நீளம் 12 முழம். 12 முழம் நீளம். 12 முழம் என்றா எத்தனை அடி இருக்கும்? 18 அடி. 18 அடி நீளமான ஒரு கைக்கோலை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். அது சுவர்க்கத்தில் இருந்த ஒரு கோல், சுவர்க்கத்து கோல், சுவர்க்கத்தில் உள்ள ஒரு கம்பு, ஒரு தடி. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். நபிமார்கள், இந்த ஷேഖ்மார்களும் கையில ஒரு அசா ஒன்று எடுத்துக்கிட்டு போறதை பார்த்துருப்பீங்க நீங்க. நபிமார்கள் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்களும் கையில அசா எடுத்திருப்பாங்க. என்னண்டா அசாவினுடைய கருத்து என்ன? ஆட்டு மந்தைகளை மேய்க்கக்கூடிய ஒருவன் சும்மா நின்று மேய்ப்பானா, கையில கம்பௌண்டு வச்சுக்குவானா? கையில கம்பௌண்டு வச்சுக்கிட்டு தான் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருப்பான். அப்ப மனிதர்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகள், நபிமார்கள் இடையர்கள், அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையர்கள். இடையண்ட கையில என்ன இருக்கணும்? கம்பு இருக்கணும். அதற்காகத்தான் அசாவை நபிமார்கள், ரசூல்மார்கள், அவுலியாக்கள், ஷேഖ்மார்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. அவங்களோட முரீது பிள்ளைகள் எல்லாம் ஆட்டு மந்தைகள், அதுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் வேணும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 முழ நீளத்தில் ஒரு அசாவை, சுவர்க்கத்தில் உள்ள அசாவை கொடுத்திருந்தான். அந்த அசாவை பத்தி நிறைய விளக்கம் இருக்கு, அது நேரம் போயிடும். அதை விட்டுட்டு நான் விஷயத்தை சொல்கிறேன். அந்த அசாவை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உண்ட கையில் இருக்கிற என்ன சாமான் என்று கேட்டான். நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும், விளங்கிக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். நான் பேசி நீங்க கேட்டுட்டு போறதுல அர்த்தம் இல்லை. இதுல என்ன சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூசா நபியுடைய கையில் இருக்கிறது கம்பு என்கிறது, ஒரு கோல் என்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கையில் இருக்கிற கோலும் தெரியும், கல்புக்குள் இருக்கிற கோலும் தெரியும். அவனுக்கு எல்லாமே தெரியும். அவ்வாறு தெரிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமா தில்க பியமீனிக,
மூசாவே உன்னுடைய வலது கையில் இருப்பது என்ன என்று கேட்டான். அப்ப ஏன் கேட்டான்? தெரிஞ்சிருந்தா கேட்க தேவையில்லையல்வா? தெரியாது சொல்லலாம். அல்லாவுக்கு தெரியாம போச்சு என்று வந்துடும். அல்லாவுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்ப அவனுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சிருந்துகிட்டு ஏன் கேட்கணும்? இப்ப தம்பிர கையில பேனா இருக்கு, தம்பிய கையில இருப்பது என்ன நான் கேட்டேன்டா என்ன கேள்வி அது? அவன் கையில் இருக்கிற பேனாங்கிற எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துட்டு கேட்டேன்டா என்ன கேள்வி அது? அதைத்தான் இப்போது நான் சொல்லி காட்டினேன். நெருக்கம் ஏற்பட்டால் பல வகையான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நெருக்கம் ஏற்படும் போது வார்த்தை பிரயோகங்கள், அவள் சொல்லுகின்ற வார்த்தைகள், இவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் அதிசயமானதாக, ஒரு ஆச்சரியமானவைகளாக, மிக அந்யோன்யமானவைகளாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் மூசா நபிக்கும் இடையில நெருக்கம் கூடி போச்சு. கூடி போனதுனால அந்த நெருக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக என்ன கையில என்று கேட்டான். தெரியாம கேட்கல, தெரியும். தெரிஞ்சிருந்து கேட்கிறான் நெருக்கத்துக்காக. எதை போல சொன்னாதான் உதாரணம் விளங்கும். பொண்டாட்டி மனைவி எனக்கு ஒரு 10 பவுன்ல மாலை உண்டு செஞ்சுதாங்க என்று கேட்டு கேட்டு கிடந்தால் 10 வருஷமாக. இவர்கிட்டையும் பணம் இல்லாம கிடந்துச்சு. கஷ்டப்பட்டு 10 பவுன்ல அண்டு பெருநாள் அண்டு மகரிபு நேரம், ராவைக்கு பெருநாள் அண்டு மகரிபு நேரம் 10 பவுன்ல கொண்டு போய் மாலையை இந்தாடி 10 வருஷமா கேட்டுக்கிட்டு கிடந்தியே புடி கண்டு கொடுத்துட்டாரு. அவளும் சந்தோஷம். நல்ல ஒரு ராவு தான் தாராரி வேறு பெண்ணாள் ராவு என்று ரொம்ப சந்தோஷத்துல அவளும் இன்னெஞ்சாள் எடுத்து கட்டிக்கிட்டாள். இரவு சாப்பாடு அடிச்சு போட்டு 2 பேரும் போய் கட்டில படுக்க, இவரு புருஷன் கணவன் அவள் போட்டிருந்த மாலையை கையில பிடிச்சி பார்த்துக்கிட்டு இது என்னடி என்னடி என்று கேட்காரு. ஆரி செஞ்சு தந்த எத்தனை பவுண்டி? அட நீ தானடா செஞ்சு கொடுத்த. அது தங்க மாலை எத்தனை பவுன் யார் செஞ்சு கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ தானே செஞ்சு கொடுத்த. செஞ்சு கொடுத்த நீ, எல்லா விவரத்தையும் தெரிஞ்ச நீ, அந்த நேரத்தில் அவனுடைய அந்த மாலையை பிடித்து கொண்டு இது என்னடி எத்தனை பவுண்டி ஆறு செய்த என்று கேட்டா கேட்க மாட்டானடா சொல்றீங்க நீங்க. அப்படி என்ன நீங்க நெருங்கல் என்று அர்த்தம். கல்யாணம் முடிச்சாக்கள் ஆறு சரி, அப்படி யாரு கேட்க போறான் என்று சொன்னீங்க. ஏண்டா நீங்க சரியா நெருங்கல்ங்கிறத அர்த்தம். நெருங்கி இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? கேட்டுதான் இருப்பீங்க. அல்லது சாரிய பாவாடைய பிடிச்சி பார்த்துக்கிட்டு இது ஆரி வாங்கி தந்த இது உணவடி என்று கேட்டுத்தான் இருப்பீங்க. அது நெருக்கம் ஏற்படும் போது தனக்கு தெரிந்த விஷயத்தையும் கேட்பது நெருக்கத்துக்கு அடையாளம். அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும் மூசாட கையில் என்ன இருக்கென்று. மகாமு ததல்துல் கொஞ்சி குலாவும் கட்டம், மிக நெருங்கின கட்டம், அந்யோன்யமான கட்டத்தில் இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கையில என்று கேட்கிறான். கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தம்பி சொல்லணும்? அது என்ற தடி என்ன சொன்ன சரிதானே? நீ எங்க போறான்னு கேட்டா கேள்வி என்ன? எங்கே போகிறாய்? சந்தைக்கு போகிறேன். கேள்விக்கு பதில் சரி. எங்கே போகிறாய் என்று கேட்கும் போது நான் மார்க்கெட்டுக்கு சென்று 2 கிலோ இறைச்சும் 1 கிலோ வாழைப்பழமும் வாங்குவதற்கு செல்கிறேன் என்றா இது என்ன பதில்? கேள்விக்குரிய பதில் என்ன? எங்கே போகிறாய்? சந்தைக்கு போகிறேன். முடிஞ்சு. மார்க்கெட்டுக்கு சென்று 2 கிலோ இறைச்சும் 2 கிலோ வாழைப்பழமும் வாங்க போகிறேன் என்றால் அது கேட்ட பதிலுக்குரிய விடையை விட நீளமான விடை, விரிவான விடை. அது ஆறுகிட்ட சொல்லலாம். உங்களுக்கு சும்மா லேசா பழையின ஒரு ஆள் தம்பி எங்கேயோ ஒரு இடத்த ஒரு சரம் தான் கண்டிருக்கிறீங்க. அவரு வாராரு ரோட்டால் நீங்க மார்க்கெட்டுக்கு போயின்னு வாரீங்க.
எங்க அபி போறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மார்க்கெட்டுக்கு போறோம், முடிச்சு. ஏன்? அவருக்கும் உங்களுக்கு நெருக்கம் அவ்வளவு இல்லை. மச்சான் மச்சாண்டு பழகக்கூடிய 24 மணித்தியாலும் ஒரு கட்டில கிடந்து பிறழக்கூடிய நெருங்கின ஒரு கூட்டாளி எங்க மச்சான் போறான், சந்தைக்கு போறான் என்று போக மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? மச்சான் இன்னைக்கு வெளியூர்ல இருந்து நம்மள விட்டு சாப்பாட்டுக்கு ஆக்கள் வந்துட்டாங்க, விருந்தாளிகள், அதுக்காக வேண்டி இறைச்சி 2 கிலோ வாங்கிட்டு வரலாம் போறேன் என்று பதிலை விரிவாக சொல்வீர்கள். எப்போது இந்த விரிவான பதில் வரும்? நெருக்கம் இருந்தால் மட்டும்தான் விரிவான பதில் வரும். நெருக்கம் இல்லை என்றால் விரிவான பதில் வராது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மூசா நபிக்கு இடையில நெருக்கம் கூடுதலாக இருந்ததுனாலதானே இந்த கேள்வியை கேட்டான். மூசா நபிக்கு விஷயம் விளங்கி போச்சு, அல்லாஹ்வுக்கு தெரியாம கேட்கல, தெரிஞ்சுக்கிட்டான் கேட்கான். நெருக்கம் கூடின காரணத்தினால இத கேட்கான். பதில் எப்படி சொல்லணும்? கட் அண்ட் ரைட்டா சொல்லணுமா, கொஞ்சம் விரிவா சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? விரிவாத்தானடா சொல்லணும். இதக்கத்துல கேட்கக்குள்ள விரிவாத்தான சொல்லணும், கட் அண்ட் ரைட்டா பேசப்படா. என்ன சொன்னாங்க? அது எனது தடி. அதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதில் சொல்றேன், கட் அண்ட் ரைட்டா பதில் சொல்றேன். அந்த தடியை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு இலைகளை தட்டி கொடுப்பேன். இன்னும் பல பிரயோஜனங்கள் அந்த தடியில் எனக்கு உண்டு என்று பதில் சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் அப்படி பதில் சொன்ன? நெருக்கத்தில் கேட்டான். அப்ப நெருக்கமான கட்டத்தில் இப்படி கேள்வி வரும். ஆகவே நெருக்கமான பதத்தை சொல்ல வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இது ஒரு கருத்து, இதையும் நீங்க வழங்கிக்கணும். இன்னொரு கருத்து எப்படின்னு தெரியுமா? அது நான் சொல்ல அந்த கருத்து இப்ப சொல்ல போறோம். நம்ம பிள்ளைக்கு ஆபரேஷன், பயங்கரமான ஒரு ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன் அல்லது என்னோ கிட்னி ஆபரேஷன், என்னோ பெரிய ஒரு ஆபரேஷன் நம்ம பிள்ளைக்கு. அவன் ஆபரேஷன் உடனே பயந்து என்னமோ மௌத்தா போய்த்திருவோம் என்று அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனான ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு இதொன்றும் அவனிலே நடக்க போகிறது. அவனுக்கு என்ன செய்யணும்? நாங்க பெண் பூட்டவானும் அவனுடைய மனதிலே ஏற்பட்ட அந்த கவலைகளை, இந்த பயத்தை நீக்க வேணும். ஆபரேஷனுக்கு முதல்ல மனைஞ்சுவா என்னொரு மாதிரி பயந்தா போல இருக்காய், ஒன்றும் இல்லைன்னு ஆபரேஷன் அங்கக்குள்ள நீ சிவம் போய் திரும்பி நேரியான்னு பயந்து. அப்படியெல்லாம் பயப்படாத, அதுல வேலை இல்லை, அதெல்லாம் சும்மா இப்ப வேலை. இப்ப கம்ப்யூட்டர் காலம் அப்பா, மண்டைய கலத்தி என்ன செய்யறான், மூளையெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஆபரேஷன் செய்யக்கூடிய காலமா போச்சு. இது ஒன்ற பகுத்த பட்டி அதை எடுக்கிற பெரிய வேலை இல்லை என்று அவனுக்கு சில ஆறுதலான வார்த்தைகளை, மனே நீ பயப்படாத, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உனக்கு பக்கத்துல நான் நிப்பன், கவலைப்படாத நீ என்றெல்லாம் அவனுக்கு நாங்கள் சொல்லி ஒரு மன நிலையை சீர்படுத்துகிறோமே. அப்படி ஒரு கட்டத்தையும் இங்கே பாருங்கள், அதுவும் இங்கே இருக்கிறது. என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது மூலம் சில அற்புதங்களை வெளியாக்க போகிறான். பின்னால் ஆயத்துல நான் சொல்லி காட்டுவேன் உங்களுக்கு. சில அற்புதங்களை வெளியாக்க போகிறான். மூசா நபி என்ன இடத்துல இருக்காரு? இவர் அல்லாஹ்வுல பனாவாகி எல்லாத்தையும் மறந்து போய் கிடக்கிறாரா, அல்லது லெவலாத்தான் நிற்கிறாரா, நிதானமாகத்தான் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே கையில் இருப்பது என்ன? அல்லாஹ்வுல பனாவானா கட்டமா இருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? கையில் இருக்கிறேன் என்று கேட்டா என்ன சொல்லியிருப்பாரு? அல்லாஹ்னு சொல்லியிருப்பாரு, ஹக்கன்று இருப்பாரு. ஹக்கன்று அவர் சொன்னாரு, தடி என்றுதான் சொன்னார். அப்ப பனாவுடைய மக்காமே இருந்தாரா, நிதானமா இருந்தாரா? நிதானமாக இருந்தார். நிதானம் இல்லாம பனாவுல கிடந்திருந்தால் இந்த கேள்விக்கு பதிலாக ஹக்குத்தான் என்றுதான் அவர் பதில் சொல்லி இருப்பார். அப்படி அவர் சொல்லவில்லை.
இப்ப இவர் மூலம் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்த போறான் தானே. முதல்ல இவர் எப்படி இருக்கிறாருங்கிறத பார்த்து கொள்ள வேணும். பனாவில் இருக்கிறாரா, லெவலா தான் இருக்கிறாரா, நிதானமா தான் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா கேட்டான், கையில என்ன என்ன சொன்னாரு? தடி என்று சொன்னாரு. அப்ப எப்படி இருக்காரு அவர் ஆள்? நிதானமா தான் இருக்காரு, லெவலா தான் இருக்காரு, லெவல் தப்பி இருக்கல என்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிக் கொண்டான். இதை அறிவதற்காக அவர் மூலம் இந்த வார்த்தை வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல இப்படி ஒரு போடுவையை போட்டு என்ன சொல்கிறான், என்ன என்று கேட்டதுக்கு இவர் சொன்னார் அல்லவா, இது இந்த தடி இந்த மாதிரி என்று என்ன சொன்னான்? அல்கிஹா யா மூசா, மூசாவே உங்களோட கையில் இருக்கிற தடிய எறியுங்கள் என்றான். அல்கிஹா யா மூசா, நேரத்தோடையும் ஒரு சரம் யா மூசான்னு வந்துட்டு கவனிச்சுக்கணும் நீங்க. ஒமா தில்க பியமீனிக்க யா மூசா, மூசாவே உன்னுடைய வலது கையில் இருப்பது என்ன? அவர் பதில் சொல்லிட்டார் அல்லவா, பின்னால் எப்படி சொல்லணும்? அல்கிஹா, அதை நீ எறி என்று சொல்லணும். யா மூசான்னு பிறகும் என்ன செய்ய தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. இவன் தம்பிர பேர் என்ன? ரவுசான், பௌசான். பௌசான், உண்ட கையில் இருப்பது என்ன என்று உண்ட பேரை சொல்லி நான் கேட்டேன், நீ விடைய சொல்லிட்டாய். நான் பிறகு சொல்ல போறேன், நீ அதை எறி என்று சொன்ன போதும் திருப்பியும் பௌசான் அதை எறி என்று பௌசான் என்ற பெயரை திருப்பியும் சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. ஏன் நான் பௌசானோட நான் பேசிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே பௌசான் என்று விழிச்சிட்டேன், கூப்பிட்டேன், திருப்பியும் பௌசான் என்று கூப்பிட தேவையில்லை. ஏன் சொல்ல போறேன், ஏன் கூப்பிடுறேன்? இவரால பெரிய ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. அதுக்காக ஒரு மருகுதல், ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவரை பேரை சொல்லி நான் சொல்வது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅல்கிஹா யா மூசா, மூசாவே நீ எறின்னு சொன்னான். கையில் இருந்தது என்ன? தடி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஅல்காஹா, எறிந்தார்கள். ஃபைதாஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, அந்த தடி பெரியதொரு பாம்பாக மாறி படம் எடுத்து நின்றது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தடியை எறிய போறாக, அந்த தடி பாம்பாக மாறப்போகுது என்பது ஒரு பயங்கர நிகழ்ச்சி. இந்த பயங்கர நிகழ்ச்சிக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு நெருக்கத்தை, இந்த ஆபரேஷன் பண்ற பிள்ளைக்கு முதல்ல கூப்பிட்டு சில கதைகளை சொல்லி அத மனதை தேற்றி மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கின்ற பாணியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சிருக்கிறான். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு இடங்கள்ல யா மூசா என்று கூப்பிட்டதும், கையில என்ன என்று அவன் கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி பதில் சொன்னதும். தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு காட்டுக்கு போறீங்க என்று வச்சுக்குவோமே, காட்டுக்கு நீங்க போகக்குள்ள உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எப்படி சத்தம் கேக்குது? உங்களோட கூட்டாளியில சத்தம் ஒன்று கேட்டுச்சு. உங்களுக்கு மனம் எப்படி இருக்கும்? சந்தோஷம் வருமா, பயம் கூடுமா? சந்தோஷம் வரும். நீங்க காட்டுக்கு போறீங்க, ஆனை வருமா, புலி வருமா, கரடி வருமா, சிங்கம் வருமா என்று பயந்து கொண்டு போகும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அது எப்படியான சத்தம்? உங்களுக்கு அறிமுகமான சத்தம், உங்களுடைய கூட்டாளியுடைய சத்தம். அந்த நேரத்தில் உங்களுக்கு பயம் வருமா, பயம் தீருமா? பயம் தீரும். அப்ப பயப்படக்கூடிய இப்படியான கட்டங்கள்ல அந்த பயத்தை நீக்கி வைக்கக்கூடிய பாணியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நாடகத்தை நடத்துவான், சில வார்த்தை பிரயோகங்களை செய்வான். எது போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போனாங்களே, போறாக மியராஜுக்கு போய் எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாக. போன உடனே ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. இந்த மியராஜுக்கு போறேன்டா சும்மா தம்பி, முன்வழிக்கு போறேன்டா இப்ப உங்களை ஒரு ஆளை கூப்பிட்டு, தம்பி ஒரு இயந்திரத்துக்குள்ள உங்களை வச்சு முன்வழிக்கு அனுப்ப போறோம் பாங்கன்னு கூப்பிட்டாரு, நான் போவோமா? என்ன பயங்கரமான வேலை, எப்படிதான் போறேன்? பயப்படுவோமா இல்லையா? பயப்படுவோம். மியராஜுக்கு போறேன்னா சும்மா வேலை இல்லை, பயங்கரமான வேலை.
அந்த வேலைக்கு போய் இவ்வளவோ விஷயங்களை எல்லாம் தாண்டி போன நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, கொஞ்சம் நில்லுங்க, இன்னும் கடகடண்டு போறீங்க, கொஞ்சம் நில்லுங்க. அல்லாஹ் தொழுகிறான், சலாம் கொடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நில்லுங்க என்று சத்தம் கேட்டுச்சு. எப்ப கேட்டுச்சு? ரசூலுல்லாஹ் மிஹராஜுக்கு போய் எத்தனையோ கட்டங்களை எல்லாம் கடந்து கடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி கேட்டுச்சு? நில், ரப்பக யுஸல்லி, அல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறான், சலாம் கொடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நில். என்னமோ கடகடண்டு மழமழண்டு போறியல போவான், அல்லாஹ் தொழுதுட்டு இருக்கான், முடிவு வரைக்கும் கொஞ்சம் நில்லுங்க என்று சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் இதுண்டா? இதுதானே சத்தம். ஆறு சத்தம். சவுத் அபீபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முதலாவது கலீஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய முதலாவது கலீஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய மிக நெருங்கின நண்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சத்தம், குரல், அவங்களுடைய குரல் ஆச்சரியமா போச்சு. என்ன, நாம மியாராஜுக்கு வாரம், நமக்கு முதல் அபூபக்கர் இங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அல்லாஹ் தொழுகிறான் என்று அபூபக்கர் சொல்றாரு. அல்லாஹ் தொழுகிற எப்படி? அவன் ஆறு தொழுகிறான் என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு பிரச்சனை ஏற்பட்டு, அல்லாஹும்ம, ஆண்டவனே, நான் உன்னுடைய மியாராஜுக்கு வரும்போது எனக்கு இப்ப இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, அபூபக்கருடைய சத்தம் போல எனக்கு இருக்குது, நீ தொழுவதாக அவர் சொல்றாரு. அபூபக்கர் எனக்கு முந்தி இங்க வந்துட்டாரா, நீ தொழுதையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அபூபக்கர் வரவில்லை, அபூபக்கருடைய குரலில் பேசக்கூடிய ஒரு மலக்கை நான் இங்கு படைத்து பேச வைத்தேன். நான் தொழுவேன் என்பது அவர் சொன்னாரே, அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? உன்னுடைய வருகைக்கு நான் இயைந்து கொடுத்தேன், உன்னுடைய வருகைக்கு நான் இசைந்து கொடுத்தேன், அதுதான் என்னுடைய தொழுகை. நீ வர வேண்டாம், உன்னுடைய வருகையை நான் புறக்கணிக்கிறேன், அலட்சியப்படுத்துகிறேன் என்பது அர்த்தம் அல்ல. உன்னுடைய வருகையை நான் வரவேற்கிறேன், அதுதான் நான் தொழுகிறேன் என்பதனுடைய அர்த்தம். இந்த மலக்கொருவரை படைத்து அபூபக்கருடைய குரலில் நான் பேசி வைத்தேன். ஏன் தெரியுமா? பயங்கரமான ஒரு கட்டத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள், உங்களுக்கு நெருங்கிய நெருக்கம் கூடிய ஒருவருடைய குரலை காட்டினால் உங்களுடைய மனச்சாந்தி ஏற்படும், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பயம் நீங்கும் என்பதற்காகத்தான் உங்களுடன் நெருங்கி பழகிய அபூபக்கருடைய குரலிலே அந்த மலக்கை நான் பேச வைத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொன்னான். இதிலிருந்து என்ன விளங்குகிறீர்கள்? ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஒரு ஆளால் ஏற்படும் போது அவருக்கு மிக நெருங்கின ஒருவரும் அங்கே இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சாந்தி ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தடி பாம்பாக மாறப்போகுது, அது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினான், நெருக்கத்துக்குரிய வார்த்தைகளை கொண்டு பேசினான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிஅராஜுக்கு போனார்கள், அதுவும் ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. ஆகவே அவர்களுக்கு மிக நெருங்கிய அபூபக்கருடைய குரலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை பேச வைத்து அந்த பயணத்தை பயமற்ற பயணமாக, அந்நியோன்யமான பயணமாக ஆக்கி வைத்தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்தியை சொல்லும் போது அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நான் பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசலிலே படுத்துக் கொண்டிருந்தேன், ஒரு கனவு கண்டேன். பைத்துல் மக்திஸ் பள்ளிவாயிலுக்கு முன் பக்கமாக பெரியதோர் மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகையில் நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன புதுமை? ஏன் நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த மாளிகைக்குள் நுழைகிறார்கள் என்று நான் எழுந்து உள்ளே சென்று பார்த்தேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கதிரையிலே அமர்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களும் ரசூல்மார்களும் கீழே தரையிலே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஏன் கூடியிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுது அங்கே சொன்னார்கள், மன்சூர் ஹல்லாஜ், ஹுசைன் இப்னு மன்சூர் ஹல்லாஜ் விட்டப்பட்டார்களே, மன்சூர் ஹல்லாஜ் அனல் ஹக் என்பது சொன்னதினால் விட்டப்பட்டார்களே மன்சூர் ஹல்லாஜ், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் கொஞ்சம் அதபு குறைச்சலாக நடந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது. இந்த நபிமார்கள் எல்லாரும், இந்த ரசூல்மார்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்விடத்திலே மன்சூர் ஹல்லாஜிக்காக பரிந்துரைப்பதற்காக இங்கு ஓடியிருக்கிறார்கள். மன்சூர் ஹல்லாஜால் ஏற்பட்ட அந்த அதபு குறைச்சலான காரியத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாயகத்திடத்திலே மன்றாடுவதற்காக இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் கண்டேன். இந்த சரித்திரத்தில் இப்ப நான் பேசி வந்த சரித்திரத்தில் மூசா நபியுடைய சரித்திரம் தானே பேசினேன். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் கேட்கிறார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதிமா சொல்றாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த சம்பவத்தை. அவங்க கேட்கிறாங்க, ஆறு மூசா நபி கேட்கிறாங்க நாயகத்துக்கிட்ட, நாயகமே ரசூலுல்லாஹ்வே, நீங்க உலகத்தில் இருக்கும் போது சொல்லி இருந்தீங்க, உலமா உம்மத்தி கம்பியாய் பனி இஸ்ராயில், என்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய உலமாக்கள் பனி இஸ்ராயில்களில் வந்த நபிமார போல என்று சொன்னீங்களே. பனி இஸ்ராயில்கள்ல வந்த நபிமாரு நான் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, பனி இஸ்ராயில்களுக்கு வந்த நபி நான் தானே. உங்களோட உம்மத்தில வார உலமாக்கள் எங்க நபிய போல என்று சொன்னீங்களே, ஒரு ஆளை காட்டுங்க வாப்போம் நீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. இப்படி சொன்னீங்களே, அவர் ஆளை தானே காட்டுங்களே, உங்களோட உலமாக்கள் உம்மத்தில் வரக்கூடிய உலமாக்கள் நபிமார போல எண்ணீங்களே, ஒரு ஆளை காட்டுங்க பாப்பேன். ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அங்க வந்திருக்காங்க. எதுக்கு? மன்சூர் ஹல்லாஜிட விஷயத்துல ரசூலுல்லாஹ் கிட்ட பரிந்துரைப்பதற்காக நபிமார கூட்டத்தில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்துட்டு, இந்த அறிஞர் இந்த உம்மத்துல வந்த ஒரு ஆலிமு நபிமார போலேன்னு நான் சொன்னேன், இவரு இந்த அறிஞர். அப்ப உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய், உங்களோட பேர் என்ன ஹபீப் கேட்டாங்க கஸாலி இமாம் கிட்ட. கஸாலி இமாம் என்ன சொன்னாங்க? முஹம்மது பின் முஹம்மது பின் முஹம்மதி என்றாங்க. முஹம்மதுடைய மகன் முஹம்மத், முஹம்மதுடைய மகன் முஹம்மத் என்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மாதிரியா போச்சு. என்ன எந்த உம்மத்தில் வார உலமாக்கள் நபிமார போல என்று இந்த மனுஷனை தானே ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினாங்க. இவர்கிட்ட போய் நாம ஒரு கேள்வி கேட்டோம், மஸ்முக்கு என்று உங்களோட பேர் என்ன என்று தானே கேட்டோம். பேர் என்ன கேட்டா அவர் என்ன சொல்லணும்? பேரை தானே சொல்லணும். இவரு தண்ட பேரையும் சொல்லி, தண்ட வாப்பாட பேரையும் சொல்லி, தண்ட அப்பாட பேரையும் இல்லை சொல்றாரு. இதென்ன இது? கேள்வி ஒன்றென்றால் விடையும் ஒன்றாக இருக்க வேண்டும். கேள்வி ஒன்றாக இருக்கும் போது விடை பலராக வருவது எப்படி? நம்ம கேட்டாராம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்கள்கிட்ட உங்களோட பேரை தான் சொன்னேன், கேள்வி ஒன்று தான் கேட்டேன், நீங்க 3 பதில் சொல்றீங்களே, ஏன் சொன்னீங்க? என்ன தேவையில்லாத வேலையை பாக்குறீங்க? இப்படியான ஆளையா நபிமாருக்கு ஒப்பாக்கி உங்களோட நபி பேசின? அப்ப சொன்னாங்களாம் கஸாலி இமாம், சரி சரி, உங்கள்கிட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களோட கையில என்னன்னு தானே கேட்டான். அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கணும்? அது என்ற தடி என்று சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்கணுமே. ஒரு கேள்விக்கு பல பதில நீங்க சொன்னீங்க அல்லவா? இப்ப நான் ஒரு கேள்விக்கு பல பதில சொல்லும் போது ஏன் என்ன குத்த பிடிக்கிறீங்க என்று தத்துவத்தை பேசின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்தியா மூசாவே, எந்த உம்மத்தில வார உலமாக்கள் நபிமார போல நான் சொன்னத்தினுடைய உண்மையை விளங்கிட்டீங்களா? இவருக்கு பதில் கொடுக்க இயலாம தானே நீங்க நிக்கிறீங்க.
பெருமையை பார்த்தீங்களா என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த சரித்திரத்தை அபுல் ஹசன் அலி ஷாத்லி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதி காட்டியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இதில் சாராம்சம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் நெருங்க வேண்டும். அவன் நெருங்கித்தான் இருக்கான், நாங்கள் நெருங்க வேண்டும், அதாவது அறிய வேண்டும். நெருங்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு பல்வேறு வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் நடத்தி அந்நியமான ஒரு நிலைக்கு ஆளாக்குவான். அந்த நேரம் அவனுடைய கால் பட்டாலும் இன்பம், கைப்பட்டாலும் இன்பம் என்ற ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டு விடும். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து சென்றா தம்பி, கவலை வருகிறதா இல்லையா? ஒரு நோய் ஒன்று வந்தா கவலை வருகிறதா இல்லையா? வீட்டிலிருந்த நகநட்டையும் காசையெல்லாம் கள்ளம் அள்ளிட்டு போய்த்தானாமண்டா கவலை வருகிறதா இல்லையா? வராது. இந்த நெருக்கம் ஏற்பட்டால் வராது. காரணம் என்ன? இந்த வேலையை செய்தவன் யாரு? நோயை தந்தவன் யாரு? கஷ்டத்தை தந்தவன் யாரு? ஊட்டரிக்கிற வஸ்துவை களவெடுத்தவன் யாரு? அவன் தானே. இந்த நெருக்கம் ஏற்பட்டால் இவைகள் நடக்கும் போது கைப்பட்டாலும் இன்பம், கால்பட்டாலும் இன்பம் என்று சொல்வது போல என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை இன்பமாக கருதக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதற்காக நாங்கள் தண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.